ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியை பற்றி தவறான செய்தி பரப்பப்படுகிறது. யாருடைய மகள்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இவ்வளவு பெரிய தூய்மையான ஒரு பெண்ணை பற்றிய செய்தி, அதுவும் இழிவான விபச்சார குற்றச்சாட்டோடு பரப்பப்படுகிறது. ஒரு உணர்வில் பார்ப்போம். என் சகோதரியை பற்றி ஒருவர் தவறான செய்தியை மக்களிடத்திலே பரப்புகிறார். இந்த நிலையில் அல்லது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பற்றிய தவறான செய்தியை ஊர் முழுக்க பரப்புகிறார். நீங்கள் யாரை விரும்பினீர்களோ அவர்களே பரப்புகிறார்கள் என்றால் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அவன் உயிரோடையே இந்த பூமியில இருக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு நம்ம கோவம் வந்துடும். அப்படியா இல்லையா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காதில் வருகிறது, உங்களுடைய மகளை பற்றிய செய்தியை பரப்புவது வேறு யாரும் இல்லை, நீங்கள் யாருக்கு அல்லாவிற்காக உதவி செய்கிறீர்களோ அந்த மிஸ்தஹ் அவர்தான் ஹஸ்ஸான் இப்னு சாபித் போன்ற நபித்தோழர்களோடு சேர்ந்து இந்த செய்தியெல்லாம் பரப்பி கொண்டிருக்கிறார். மிஸ்தஹ் நான் உண்டு இல்லைன்னு பண்ணிட போறேன்னு அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லலை. ஒரே வார்த்தை சொன்னாங்க, நான் மிஸ்தஹுக்கு செஞ்சு வந்த உதவியை நிறுத்த போறேன். நான் மிஸ்தஹுக்கு செஞ்சுட்டு வந்த உதவியை நிறுத்த போறேன். நான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனம் இறக்கிறான். சூரத்து நூருடைய 22வது வசனம், வலா யஅ்தலி உதுல் ஃபத்லி மின்கும் வஸ்ஸஅதி. உங்களில் கண்ணியம் கொடுக்கப்பட்டவர்கள், வசதி கொடுக்கப்பட்டவர்கள், ஏழைகளுக்கும் நெருங்கியவர்களுக்கும் முஹாஜிர்களுக்கும், அதாவது ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்ததை கொடுக்க மாட்டேன் என்று சொல்ல வேண்டாம். வல் யஅஃபு வல் யஸ்ஃபஹு. அவர்களை மன்னிக்கட்டும், அதை பொருட்படுத்தாமல் இருக்கட்டும், விட்டு கொடுக்கட்டும். அது அலா துஹிப்பூன யக்ஃபிரல்லாஹு லக்கும். அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? இப்போ இங்கதான் அல்லாஹ் அந்த கேள்வியை நிலைநாட்ட விரும்புகிறான். அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? அப்போ நீங்க அல்லாஹ்வுக்காக ஒருவருக்கு உதவி செய்றீங்க, ஆனால் உங்களுடைய மகளை பற்றி பேசுகிறார் என்பதற்காக யாருடைய உதவி நிப்பாட்டுறீங்க? யாருக்காக செஞ்ச உதவியை நிப்பாட்டுறீங்க? அப்போ உங்க சுயநலம் வந்துருச்சா இல்லையா? அங்க அல்லாஹ்வுக்காக செய்ததை நிறுத்துகிறீர்கள், மேலும் அவரை மன்னிக்கவில்லை. நீங்கள் அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், ஆனால் அதே மன்னிப்பை சக மனிதர்கள் உங்களுக்கு செய்தால் நீங்கள் கொடுக்கவில்லை. அல்லாஹ்வின் மன்னிப்பை நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் அபூபக்கரே நீங்கள் அவரை மன்னித்து தான் ஆக வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் சொல்ல வர்றான். நீங்கள் இதை விட்டு கொடுத்துதான் ஆக வேண்டும். மன்னியுங்கள் அபூபக்கரே, விட்டு கொடுங்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உடனடியாக சொன்னார்கள், ஆம் யா அல்லாஹ், உன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், உன் மன்னிப்பை நான் விரும்புகிறேன். இங்க நான் செய்யறது எதுக்காகத்தான்? என்னுடைய ஈகோ புதஞ்சு போச்சுங்கிறதுக்காக இல்லை, உனக்காகத்தான். அவரை நான் மன்னிக்கிறேன், அவர் மேல் நான் கோபத்தை வெளிப்படுத்தல. எனக்கு உன் பாவ மன்னிப்பு முக்கியம் யா அல்லாஹ். ஏன்? இந்த மனிதர்கள் எனக்கு செய்யக்கூடிய பாவத்தை விடவெல்லாம் உனக்கு நான் பாவம் செஞ்சிருக்கேன். இல்லையா? எல்லா மனிதர்களும் அதில் ஈக்குவல் தானே. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொருடைய பாவத்தில் தான் மேலே வருவோம் சொல்லி எல்லாமே பாவிகள் தான். ஆதமுடைய பிள்ளைகள், அல்லாஹ் பாதுகாத்த நபிமார்களை தவிர பெரும் பாவங்களை விட்டு விலகியவர்கள் அவர்கள். மற்றபடி மனிதர்கள் எல்லோரும் பாவிகள் தான். எல்லோருமே அதற்கு உரித்தானவர்கள் தான் அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கு. எனக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு தேவைன்னு யாராவது சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு தேவை. உனக்கு அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு வேண்டும் என்றால் நீங்கள் மன்னியுங்கள். அபூபக்கர் சொன்னார்கள், யா அல்லாஹ், நான் அதை விரும்புகிறேன். மிஸ்தஹுக்கு நான் எதை செய்து வந்தேனோ அதை நான் செய்வேன். உடனடியாக சொன்னார்கள், வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பதை விரும்புகிறான், இரக்கம் காட்டுவதை அல்லாஹ் விரும்புகிறான். சூரத்து தகாபுனுடைய 14வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வ இன் தஅஃபு வ தஸ்ஃபஹு வ தக்ஃபிரு. மன்னித்து விளக்கி அதை நீங்கள் மறைத்து கொண்டால், நீக்கி கொண்டால், ஃப இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பவன், அல்லாஹ் இரக்கம் காட்டக்கூடியவன்.